வணக்க மக்களே. நம்ம வாழ்கிற இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பு காரணமாக தான் பூமி உருவாயிருக்குது. பூமியும் மட்டும் இல்லாத மற்ற எல்லா கோள்களும் சூரியன்லேருந்து வெடித்து சிதறடிக்கப்பட்ட பொருள் தான் தனித்தனி கிரகங்கள் மீன்ஸ் பிளானட்டாக உருவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, சூரியன்லேருந்து வெடித்து வந்த பொருள் எல்லாமே தன்னைத்தானே குளிர்ச்சியாக மாற்றிக்கிட்டு அதுக்கான தன்மையை ஏற்படுத்திக்கிட்டு அதனோட சூழ்நிலையில் அது சூழ்நிலை மையமாக வச்சு சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி எப்படி சூரியன்லேருந்து வந்த பூமி தன்னையாக குளிர் வச்சிச்சு, சூரியன் மட்டும் ஏன் அப்படியே இருக்குது, இன்னும் கூலிங்கே ஆகாத அதே வெப்பநிலையில் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதோட இப்போ சூரியன்லேருந்து சின்ன துகள் மாதிரி வந்தது தான் பூமிலாம். அப்போனா அது எவ்வளோ பெருசாக இருக்கும், நீங்களே வச்சு பாருங்களேன். அந்த மாதிரி அதில் ஒரு சின்ன ஒரு தூசி தான் பூமி, மற்ற கோள் அப்படி எல்லாமே சொல்லும்போது பூமியும் சூரியன் மாதிரியே தான் தகத மின்னிட்டு எரிஞ்சிட்டு இருந்த பொருள் தான் பூமி. அது காலப்போக்கில் நீர்நிலையெல்லாம் ஏற்பட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளாக மழை மேகமூட்டம் எல்லாமே உருவாகி தன்னைத்தானே கோள் படுத்திக்கிச்சு. பூமி இயற்கை மாற்றத்தினால தன்னை தானே கூலிங்காக மாற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் பூமி சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்து தன்னை தானே அதாவது இயற்கையாக குளிர்விச்சுக்கிச்சு. இப்போ மலை, சமவெளி பகுதி, பீடபூமி எல்லாமே தனித்தனியாக உருவாயிடுச்சு. மேகம் தனியாக குறிப்பிட்ட உயரத்தில் உருவாயிருச்சு. இதெல்லாமே தனித்தனியாக இருக்கும்போது பூமியில் இப்போ உயிரினம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பூமியில் உயிரினம் எப்படி உருவாயிருச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக நிலப்பகுதி, நீர்ப்பகுதி, பீடபூமி, இப்போ மலைப்பகுதி எல்லாமே தனித்தனியாக உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரினம் நீர்நிலையிலேருந்து தான் ஒரு பாசியோ அமீபா இந்த மாதிரி உயிரினம் உருவாகி தான் அதனோட பரிணாம வளர்ச்சியில் மாற்றம் அடைஞ்சு நீர்வாழ் உயிரி, நிலவாழ் உயிரி 2 பகுதியாக பிரிஞ்சு நிலவாழ் உயிரியாக வந்ததுக்கப்புறம் நிலத்தில் மட்டுமே தன்னை ஆக்கிரமித்து, நீருக்கு போகாத நிலத்தில் மட்டுமே ஆக்கிரமிச்சுட்டு கொஞ்சம் வாழ்ந்து அதனோட பரிணாம வளர்ச்சியில் தான் ஒரு உயிரினமாக பரிணாமம் மாற்றத்தினால பல கோடி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினமாக காட்டப்பட்ட டைனோசரோ அல்ல அதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோ பாசி படிமங்களாக நமக்கு இப்போ தொல்லியல் ஆய்வு மூலம் நிறையா விஷயங்கள் கிடச்சிருக்கு. அதற்கு அப்புறமா தான் டைனோசர் காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மனித இனமே உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தா, பரிணாம மாற்றத்தின் மூலமாக தான் மனிதன் உருவாயிருக்கான். சிம்பான்சி என்ற குரங்கு வகையிலேருந்து உருவானதான் மனிதன் அப்படின்னு ஆய்வியல் கருத்தாக இருக்குது. எப்படி மனிதன் குரங்குலேருந்து உருவானா அப்படின்னா, பரிணாமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமே மைய பொருளாக மைய கருத்தாக வைக்கிறது. இப்போ இருக்கிற குரங்கு வகையோ இல்லை அதுக்கு இப்போ இருக்கிற சிம்பான்சியோ இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய குரங்கு வகையிலோ ஏன் பரிணாமம் அடையலை அப்படின்னா, அதற்கான கருத்து நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் மனிதன் வாழ்க்கை பரிமாற்றங்கிறது குரங்கிலேருந்து வந்தவன் தான் மனிதன். அதற்கான சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து போகுது. ஓகேங்களா? அடுத்தது மனிதனோட நாகரிகம் எப்படின்னு பார்க்கலாம். மனித நாகரிகம் அப்படிங்கிறது பிறப்புக்கு பின்னாடி மனிதன் என்ற ஒரு வார்த்தை இல்லை. இப்போ 10/11 சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லா உயிரினங்கள் போலவே தான் மனிதனன் வாழ்ந்தான். அன்னன்னைக்கு தேவையானதை இப்போ ஆடு, மாடு, புலி, சிங்கம் அது எல்லாமே இப்போ புல்லை மேயக்கூடிய ஆடு, மாடு இதெல்லாமே அன்னன்னைக்கு பேஞ்சிட்டு அன்னன்னைக்கு தங்கி இருந்துட்டு திரும்ப அடுத்த நாள் மேய போயிட்டு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும். இப்போ சிங்கம், புலி, கரடி இதெல்லாமே மாமிச உண்ணிகள் அன்னன்னைக்கு தேவையானதை கிடைக்கும் போது அடித்து சாப்பிட்டுட்டு அந்தந்த தேவையை முடிச்சுட்டு போய்ட்டோம். அதே மாதிரி தான் மனிதன் வாழ்க்கையும் தொடங்கியது. மனிதன் அன்னன்னைக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டு வாழ்ந்தான். சில காலங்களாக அதாவது பார்த்திங்கன்னா என்னென்னா, அந்த புயலோ மழையோ இதெல்லாம் வரும்போது அன்னன்னைக்கு உணவு தேவை பூர்த்தி செய்ய முடியல. அப்போ தான் மனிதன் யோசிக்கிறோம், ஒருவேளை நேற்று சாப்பிட்டதை இன்றைக்கி கொஞ்சம் வச்சுருக்கலாமோ, இன்றைக்கி வச்சுருந்து நாளைக்கு சேர்த்து வைக்கலாமோ
சேர்த்து வைக்கலாங்க மனநிலை இயற்கையின் மூலம் தூண்டப்பட்டதாக மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் மனிதனுக்கு யோசிக்கிற திறன் வந்திருக்குது. மனிதனை தவிர மற்ற எந்த விலங்குகளும் அதிகமாக சேர்த்து தான் வைக்கணும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டதில்லை. அவசர காலங்கள் அதுக்கு மட்டும். இந்த எறும்பு கூட சில விஷயங்கள்லாம் வரிசை பார்த்திங்கன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் தன்னோட இடத்துல சேமித்து வைக்கும், ஆபத்து காலத்துக்காக அப்படின்னு தான். சிங்கமோ புலியோ மற்ற விலங்குகளோ எதுவுமே அடுத்த நாள் நமக்கு தேவை அப்படின்னு எதுவும் சேர்த்து வச்சதில்லை. சில உயிரினங்கள் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர் வருங்காலத்துக்கு தேவைன்னு சொல்லி சேர்த்து வைக்கக்கூடிய உயிரினங்களில் மனிதன் முதன்மையாக விளங்குறான். நமக்கு நாளைக்கு தேவை அப்படின்னு யோசிக்கும்போது தான் மனிதனுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தான் அப்பப்போ அந்த பார்த்திங்கன்னா கத்தி கடப்பாரை இது எல்லாமே கல்லில் தான் வச்சு விலங்கு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு விலங்கை இப்படி கல்லில் கட்டி, அதாவது குச்சியில் கல்லை கட்டி தூக்கி அது அடிக்கலான்னு வீசும்போது அந்த கல் இன்னொரு கல் மேலே உரசி அதில் ஒரு நெருப்பு தீ பிடிச்சிருச்சு. அவன் அடித்த விலங்கும் அதிலே செத்து அந்த தீயில் எரிஞ்சிட்டு அப்புறம் பாதி எரிஞ்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு தனக்கு ஒரு புதிய சுவையை பார்க்குறான். இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு அருமையான சுவையாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதன் மூலம் மாற்றம் உருவாகுது. நெருப்பு மூலமாக மனிதனுக்கு ஏகப்பட்ட மாற்றம் கிடைச்சிது. இது மாதிரி நம்ம ஒரு நெருப்பை உருவாக்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டா நமக்கு இன்னும் சுவையாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தது தான் மனிதனுக்கு நெருப்பு உருவாகிடுச்சு. மீதி மற்ற டைம்லாம் நெருப்புங்கிறது அவனுக்கு எதுவும், மனிதன் எல்லா உயிரினங்களுக்குமே நெருப்புங்கிறது எந்த இதுவும் தெரியாது. ஏன்னா அது இயற்கையாக உருவானது நெருப்பு. பார்த்திங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதன் நாகரிகம் நெருப்பு உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். அதன் மூலிமா எந்தெந்த பொருள் நமக்கு தேவையோ, இப்போ அதான் அந்த புயல் மழை இந்த காலத்திலலாம் யோசிச்சால அதன்படி இப்போ நெருப்பு கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவனே தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு இந்த மாதிரி ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு குகையை தேர்ந்தெடுத்தான். குகையிலேருந்து வாழ்ந்து அதுலேருந்து திரும்பவும் கொஞ்சம் படிப்படியாக யோசித்து அடுத்தது தனியாக நமக்கு ஒரு தேவை வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், சாப்பாட்டுக்கு தேவையான பொருளை விதைக்கிறதுக்கான நிலம் வேணும். நமக்கு இதெல்லாம் தேவைகள் அதிகமாக தான் மனிதனுக்கு யோசிக்கிற திறன் இன்னும் அதிகமாகிட்டே போனது. தேவை போதும் அப்படின்னு இருந்தால் இப்போ வரைக்கும் இருக்கிற நவீன காலம் உருவாயிருக்காது. படிப்படியாக உருவானது தான் மனிதனோட தேவையினால் உருவானது தான் இப்போ இருக்கிற நவீன காலமே. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே வரிசையாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அடுத்தது நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேவையான பொருள் இப்போ எல்லா பொருளும் வச்சுட்டேன். இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குதா, தேவையான பொருள் இருக்குதா, இதை வேறு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு நமக்கு இன்னும் தேவையான பொருள் வேறு பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகேங்களா? அதன் மூலிமா போக்குவரத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த சக்கரம். மனிதன் வாழ்க்கையில் நெருப்பும் சக்கரமும் இன்றியமையாத பொருளாக அமைஞ்சது தான் இவ்வளோ நம்ம வளர்ந்த நாகரிகத்துக்கான அடித்தளம். ஓகேங்களா? இதன் மூலிமா தான் மனிதன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ இருக்கிற நம்ம நவீன காலம் வரையிலும் தேவை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் இன்னும் வருங்காலம் நம்ம கற்பனைக்கு எட்டாத உலகத்தை படைத்து கொண்டே போயிட்டுருக்கிறான் மனிதன். காரணம் தேவை. நன்றி.